சரி, இப்ப இது இடிக்கிறீங்க, வீடு பிரச்சனைகள் ஓகே. போலீஸ் சைட்ல இருந்து ஏதாவது பிரச்சனைகள் வருமா? போலீஸ் சைட்லேருந்து அதான் பக்கத்தில் இப்போ கோஆப்ரேட் பண்ணாங்கனாக்கா பரவாயில்ல, இல்லைனா அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரினாக்கா அவங்க சொல்லுவாங்க. நம்ம கேட்காம நம்ம பண்ணோம்னாக்கா அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ம். போலீஸ் வந்தாக்கா நம்மளோட நிலைமையை நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பார்த்து பேசிப்பாங்க. சரி, இப்போ இடிச்சிட்டீங்க. கிட்டத்தட்ட இது வந்து 3 மாடி இருந்துச்சா? ஆமாம், ஆ. 3 மாடி இருந்துது. இத 2 இடிச்சிட்டீங்க. மாடி மேலே ஒரு சின்ன ரூம் ஒன்று. ம். 3 மாடி. ஓகே. இத வந்து இடிச்சிட்டீங்க. இந்த வேஸ்டேஜஸ என்ன பண்ணுவீங்க? இந்த வேஸ்டேஜ் வந்து இப்போ மழை பெய்யுது, ஒரு இடம் பள்ளமாக இருக்குது, அது மாதிரி இருக்க பார்த்து அங்கே எடுத்துன்னு போயிட்டு இதை கொட்டி லெவல் பண்ணிப்பாங்க. ஓ! அவங்களுக்கு தேவையானவங்க நம்மக்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து பள்ளத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ம். லேண்ட் லெவல் பண்ணுறாங்கல்ல, அது பண்ணி விடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிடுவாங்க. ஓகே. அத செல் பண்ணிடுவீங்க. ஆமாம், சேல் பண்ணுவாங்க. ஓகே. இந்த வேஸ்டேஜஸ் 1 கிலோக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாரி எதுவும் கணக்கு? கிலோ இல்லை, இது இப்போ ஒரு லாரி நம்ம சின்ன லாரி போட்டோம்னாக்கா 6 டயர் இருக்குல்ல, அந்த லாரிக்கு போட்டோம்னாக்கா ரூ. 1000. ம். 10 டயர் இருக்குல்ல, அதுக்கு போட்டோம்னாக்கா ரூ. 2000. ஓகே. நம்ம கிட்ட கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க அங்கே எடுத்து போயிட்டு எவ்வளோ விற்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ம். சுமார் ஒரு தர லெவலுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும்ல, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கும்ல, அதே மாதிரியான பில்டிங்ல எத்தனை லாரிக்கு அது? அது வந்து நம்ம ரப்பீஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ சின்னதாக இருந்ததுனாக்கா மினிமம் வந்து 8 லாரி வரும் சாலிடாக. ஒரு சின்ன பில்டிங், இது மாதிரி சின்ன பில்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 8 லாரி வரும். சரி, ஓகே. இருக்கிறதுலே நீங்கள் இதுதான்ப்பா நான் பண்ண பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன ப்ராஜெக்டை சொல்லுவீங்க? நான் வந்து ஒரு 8 மாடி பில்டிங்கை வந்து மேலே ஏற்றி வச்சேன், ஆ. அண்ணா நகரில் எல்கேஎஸ் பக்கத்தில். ஓகே. அதுதான் நான் பண்ணது ரிஸ்க்கு. ம். க்ரேனில் மேலே தூக்கி விட்டுருவாங்க வண்டியை. ம். நம்ம ஒரு மாடியாக ஃப்ளோராக கம்மி பண்ணி அப்படியே வண்டியை கீழே இறக்கி எடுத்துருவாங்க. ஓகே, ஓகே. அதில் என்னென்ன? இப்போ அடுத்தது ம். வடபழனிலையும் ஏற்ற போகிறோம். அடுத்த வாரம் ஏற்ற போகிறோம். ஸ்கூல் ஒன்று, ம். அது அடுத்த வாரம் ஏற்ற போகிறோம். ஓகே. அதில் எதுவும் ரிஸ்க் இருக்கா? அதாவது ஹைட் அதுவும் ரிஸ்க் தான். நம்ம பார்த்து பொறுமையாக பண்ணிட்டு வந்துன்னே இருக்கணும். ம். அது ரொம்ப ரிஸ்க். அது நம்ம பில்டிங் டெமாலிஷன் பண்ண பார்த்து மேலே வண்டி ஏற்றி அடிக்க பார்த்து பில்டிங்கே ஆடும். பொறுமையாக தான் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளோராக இறக்கி அப்படியே ஒரு ஃப்ளோராக எடுத்துகிட்டு வரணும்.